ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தோத்துட்டோம், என்ன பண்ணுறது, மோசமாக தோத்துட்டோம் தான் சொல்லணும். 42-27 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஒரு பாயிண்ட் கூட நமக்கு ஏறல, அப்படியே 40 பாயிண்டில் ஸ்டக் ஆகிட்டோம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் பிளேட் லைக் அ சாம்பியன், பிரமாதமான டீமு. பட் இது ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இதுனா, ஆஃப் டைமில் நம்ம லீடுங்க 17, அவங்க 17-50 2 பாயிண்ட்ஸ் லீடு. 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் லீடில் இருந்தோம். 25 நிமிஷத்தில் 20-19, அதுக்கப்புறம் தான் ட்ரமேட்டிக்காக மேட்ச் மாறிச்சு. 25th to 35th மினிட், இந்த 10 நிமிஷத்தில் 20 பாயிண்ட் நம்ம இருந்தால் அவங்க 2 பாயிண்ட் தான் எடுத்தோம். 22, அவங்க 19லேருந்து 37 பாயிண்ட் போயிட்டாங்க. 18 பாயிண்ட் அங்கே தான் போச்சு. 25th to 35th என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றுமே எனக்கே புரியல. ஏன்னா 2 ஆல் அவுட்டு லைனாக 30வது நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு, அதுவான ஓகே. 15வது நிமிஷத்தில் ஆக வேண்டியது சம்மவ் ட்ராக் பண்ணி அந்த கபூர் தான் கீழே ஈரானியன் பிளேயர் 5 பாயிண்ட் எடுத்தார் சப்ஸ்டியூட்டாக வந்து. அவர் நல்லா அவுட் பண்ணார் அவங்கள, பவானி ராஜ்புட் எல்லாம் சூப்பர் டேக்கிள் பண்ணி. அதனால் டிலே ஆச்சு ஆல் அவுட்டு. 15 நிமிஷத்தில் அவனே 30வது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனோம், அது கூட ஓகே. 36வது நிமிஷம் அந்த 6 நிமிஷத்தில் திரும்ப எல்லாரும் ஆல் அவுட் ஆகி 7 பேர் அவுட் ஆகி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கே மேட்ச் மாறிச்சுன்னா, நல்லா கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு இருந்தது இமான்ஷுவோட ஸ்கூல் பாய் யாரும் தான் சொல்லுவேன். அர்ஜுன் தேஷ்வால் வந்து போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டாரு. போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு, திரும்ப தேவையில்லாமல் அவர் காலை பிடிச்சி இழுக்கிறேன்னு பிடிக்க போய் வலிக்கு போய் அவர் லைன் கிட்ட போயிட்டார். அப்போ வந்து 2 டிஃபெண்டர் அவர் மேலே விழுந்து அவர் தொட்டுட்டாரு. 3 பாயிண்ட் ரீப்ளேலாம் போட்டு பார்த்தா போனஸ் ப்ளஸ் 3 4 பாயிண்ட். அங்கே தான் சர்ன்னு அவங்க லீடுக்கு போனாங்க. அந்த இடத்துல அவங்க கான்ஃபிடன்ஸ் ஹை ஆகிடுச்சு. இமான்ஷோட மொரலே டவுன் ஆகிடுச்சு. அப்படியே ப்ரெஷரில் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டார். என்னடா இத்தனை நேரம் நம்ம அசிஸ்ட் பண்ணி ஜெயிச்சோம், தேவையில்லாமல் அவரை பிடிக்க போய் தேவையில்லாமல் அந்த 4 பாயிண்ட் கொடுத்து திருப்பி நம்ம ஆல் அவுட் ஆகிடுவோமோன்ற சுச்சுவேஷனில் வந்து சேஃப் கேம் விளையாடணுன்ற மாதிரி ஆல் அவுட் தப்பிக்க தான் விளையாண்டாங்களே தவிர 30 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணவே இல்லை. 10 நிமிஷத்துல 10-8 அவங்க தான் 2 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. ஆஃப் டைம்ல நம்ம 2 பாயிண்ட் லீடு. கோச்கான 2 வாட்டி கூப்பிட்டு பேசினேன், அது என்ன பேசுறாரு நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான எரர் அங்கே தப்பு பண்ணது. அண்ட் போனஸ் ப்ளஸ் 3 பாயிண்ட்ஸ் 30-36 நிமிஷத்தில் 2 ஆல் அவுட் ஆனது. நத்திங் டு சே. நரேந்திர ட்ரை பண்ண நல்லா டுப்கி 20 நிமிஷம் டுப்கி எடுத்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட வந்து கோட்டை தொட்டார். 1+2 பாயிண்ட் கிடச்சிது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆஃப் டைமில் நம்ம 17-15 ஸ்கோர் வந்ததுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அது டெசிஷன் ரிவ்யூவர் எடுத்தாங்க, அதனால் 2 பாயிண்ட் கொடுத்தாங்க நரேந்தருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் இமான்ஷு பசாமியோட பவானி ராஜ்புட்டை டேக்கிள் பண்ணி முறுக்கு புள்ளிற மாதிரி புளிஞ்சு அவுட் பண்ணதுலாம் பாசிட்டிவ் சைன் சொல்கிறேன். எந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, 4 ரைடு மோஹித் லைனாக எடுத்தார். ஏன் இப்போ உங்களுக்கு கரண்ட் ரைடர் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை சப்ஸ்டிடியூட்டில் யாராவது விஷால் சால் யாராவது அனுப்பிச்சு விட வேண்டியது தானே? முத்து சதீஷ் எதுக்கு மோஹித் டிஃபெண்டர் 4 ரைடு கரெக்டாக எடுக்கணும்? அவர் 4 ரைடு லைனாக எடுத்துகிட்டு இருந்தார், 1-2 பாயிண்ட் எடுத்தார். பட் ஹிஸ் மெயின் ஜாப் இஸ் டிஃபென்ஸ். டிஃபென்ஸில் தானே நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும். மோஹித் 3 பாயிண்ட் எடுத்தார், டிஃபென்ஸில் எடுத்த மாதிரியே தெரியல. அபிஷேக் 1 பாயிண்ட் தான். ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி அவர் மேலே விழுந்தார் அர்ஜுன் தேஷ்வால், பட் ரீப்ளேயில் அவர் கோடை தோட்டுட்டாரு, அதனால அவுட்டு. சாகர் 1 பாயிண்ட், சாயல் குலே 0 பாயிண்ட் தான். அஜிங்கே பவார் 3 பாயிண்ட்டு. அண்ட் இன்னைக்கு சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல. குவைட்டாக தான் விளையாண்டாரு. சாகருக்கு 1 பாயிண்ட், அஜிங்கே பவார் 3, நரேந்தர் மட்டும் ஒரு வேலையை பார்த்துக்காரு 12 பாயிண்ட்டு. அர்ஜுன் தேஷ்வால் சாம்பியன் 13 பாயிண்ட் அகெயின். அஜித் குமார் 9 பாயிண்ட்டு. பவானி ராஜ்புட் 3. சுனில் குமார் அவங்களுக்கு 0 பாயிண்ட் தான். அவங்களோட ரஸா 4 பாயிண்ட்டு. ஷாவுல் குமார் 4, அங்குஷ் 3 சப்ஸ்டியூட்டாக வந்து அஷிஷ் 2. டூ மணி சாப் அண்ட் சேஞ்ச் 5 சப்ஸ்டியூட் வரை யூஸ் பண்ணுறாங்க. அது வேறு காமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தார், என்ன அவசரம், எதுக்கு 5 சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறீங்க, பேனிக் ஆகிட்டீங்களா, நல்ல லீடில் தானே இருந்தீங்க 25 நிமிஷம்ல, என்ன ஆச்சு திடீர்னு? அது மோஹித் அகைன் போகும்போது அஃப்கோர்ஸ் அவர் அஜித் அவுட் பண்ணார் அஜித்தை. அண்ட் பவன் இவர் நம்ம அஜிங்கே பவர் மாதிரி சுறுசுறுப்பாக 15 கிஞ்சிலாம் போனார். பாயிண்ட் எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும். பட் இட் லுக் அக்லி. பாயிண்ட் எடுக்க முடியாமல் 4 ரைடு மெயின் ரைடு நீங்கள் அவர் அனுப்புறீங்கன்னா எங்கே கால்குலேஷன் நேரம் ஆச்சு? லாட் ஆஃப் சேஞ்சஸ், லாட் ஆஃப் சப்ஸ்டிடியூட். உள்ளே போகிறாங்க வெளில வராங்க, 5 சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வர காமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டோமா, என்ன டிஜெக்டட் ஆகிடுச்சா எனக்கு தெரியல. இந்த டீமாக இந்த 4 மேட்ச் லைனாக கடற்கடன்னு சூப்பர் பாயிண்ட்ல ஜெயிச்சது. இதே ஜெய்ப்பூர்ட்டு 1 பாயிண்ட்ல தான் தோத்தேன். நீங்கள் பாருங்கள், எப்போ தேவையோ அப்போ 15 பாயிண்ட்ல டிஃபென்ஸை தோற்றுருக்கோம். 10 நிமிஷத்தில் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சா. மெயின்லி அந்த இமான்ஷு அர்ஜுன் தேஷ்வால்ட்டு 4 பாயிண்ட் கொடுத்தது. அப்போ தான் டேபிள் அப்படியே டக்குன்னு டேர்ன் ஆச்சு. அது வரைக்கும் ஸ்ட்ரகிள் தான். அர்ஜுன் தேஷ்வால் ஃபர்ஸ்ட் இதுவே 0 பாயிண்ட் தான். நரேந்திரன் ஃபர்ஸ்ட் இது 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அஜிங்கே பவார் ஃபர்ஸ்ட் இதில் 0 பாயிண்ட்டு. ரொம்ப டீப்பாக போவே இல்லை இவர் நம்ம அஜிங்கே பவார்.
போல்க் லைனை தொட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு. சாகர் ஒரு வாட்டி அஜித் அவுட் பண்ணார். பட் வாட் இஸ் த பாயிண்ட்? 30வது நிமிஷத்தில் சாகர் அவுட் ஆனார். அது கூட சேர்த்து அபிஷேக்கும் சேர்ந்து அவுட் ஆனார். சப்போர்ட் பண்ணல, அவர் அவுட் ஆகல, சார் எட்டி பார்த்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதில் 2 பேர் தான் இருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஆல் அவுட் ஆனது. சாகர் அவுட் ஆனார். எந்த அளவுக்கு நம்ம அந்த 10 நிமிஷம் மோசம் இல்லைன்னா அபிஷேக் ரைடு எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா 6 பேர் அவுட்டு, இவர் ஒண்டி தான் இருக்காரு லாஸ்ட்டு. சாகர் இவர் இருந்தார். சாகர் ஒருத்தர் பிடிச்சி இருக்காரு. அபிஷேக் எப்படின்னு தெரியும், நம்ம அடுத்த ரைடு நம்ம தான் போனால் எப்படி அவுட் ஆகிடுவோம், இதையான காப்பாற்ற பார்ப்போம்னு எகிரி மேலே ஊந்துருக்கணும். உளுந்திருந்தா பாயிண்ட் எடுத்துக்கலாம். மேபி சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் கிடச்சிருக்கலாம். இதில் தான் நான் சொல்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு. இப்போ அந்த இடத்துல ஒரு நரேந்திரோ அஜிங்க பவர் எட்டி பார்க்கல, தப்பு இல்லை. ஏன்னா அடுத்த ரைடு அவங்க எடுக்க போகிறாங்க. ரைடர் தெரியும் சாகர் அவுட் ஆகிட்டு இருக்காரு, நம்ம ட்ரை பண்ணுவோம். மேபி உளுந்து கப்புன்னு பிடிச்சி இழுத்து போட்டோம்னா அவுட் ஆகிருந்துருக்கலாம் வந்தவர். பட் அது பண்ணாதனால என்ன ஆச்சு, 6 பேர் அவுட்டு, இவர் போகிறாரு ரைடு எடுக்க. இவர் ரைடு எடுக்க போனால் என்ன ஆகும் தெரியும், அவுட்டு ஆல் அவுட் ஆனது தான். ஃபஸ்ட்டு 38 மினிட்ல ஆல் அவுட் ஆனது. 12th மினிட்ல சூப்பர் டேக்கல்லாம் பண்ணாங்க. பட் 25 மினிட்ல ஒரு சூப்பர் டேக்கல் அஜய்கே பவார் அவுட், 2 பாயிண்ட் அவர் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போட்டாங்க. மொத்தத்தில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தேன் பாசிட்டிவாக. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் நடந்தது. பட் கடைசி 10 நிமிஷத்தில் தோற்றுது. அந்த நடுவில் 20-30, 30-35 டிஜெக்டட் ஆச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல. நானும் அவள் டேக் இட் ஈஸி, எவ்வளோ வெற்றி தோல்வி பார்த்துருக்கேன். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் டோன்ட் வரி, இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இன்னும் 5 மேட்ச் இருக்கா, இன்னும் 5 மேட்ச் ஜெயிக்கலாம். அந்த பாசிட்டிவாக நினைப்போம். இதுவே 35 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து ஜெயிச்சுட்டு இந்த மேட்சை இவ்வளோ ஒன் சைடடாக கடைசி 10 நிமிஷம் நம்ம 2 பாயிண்ட், அவங்க 17 பாயிண்ட்டு, நாட் அட் ஆல் ஜஸ்டிஃபைட். அண்ட் இந்த மாதிரி டீமே இவ்வளோ பிரமாதமாக 4 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துட்டு நரேந்திரோட டுப்கி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மோஹித் 4 ரைடு எடுத்தது தான் எனக்கு அமேசிங். டோட்டல் ரைடு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் 24, நம்ம 18 பாயிண்ட்ஸு. டேக்கிள் பாயிண்ட் அவங்க 14, நம்ம 9 தான். அவங்களுக்கு 4 ஆல் அவுட் பாயிண்ட்டு, நமக்கு 0 ஆல் அவுட் பண்ண. ஒரு வாட்டி கூட நம்ம அவங்கள ஆல் அவுட் பண்ண முடியல. ஒரு வாட்டி 2 பேர் இருக்கும்போது கூட அவங்க சூப்பர் டேக்கிள் அவுட் ஆகி அவங்க திருப்பி கான்ஃபிடன்ஸ் ஏறி போயிட்டே இருந்தாங்க. நம்ம ரைடர் மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை எதுக்கு மோஹித்தே லைனாக எடுத்தார், அதே தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவங்க பாருங்கள், ரெசா ஒரு 4 பாயிண்ட் எடுத்தார். அவங்களுக்கு ஒரு ஈரானியன் பிளேயர். பட் வாட் டு டூ, சம்படி ஹேஸ் டு வின் அண்ட் லூஸ். பட் இந்த அளவுக்கு தோப்பாங்க, ஒரு பாயிண்டானும் கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? நிறைய விஷயத்துக்கு இதை பேச பொறுமையாக நான் எடுத்துகிட்டு வரேன். என்ன பேசுகிறேன் பொறுமையாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.